ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. தனித்தனியா அக்கவுண்ட் வச்சிருக்கணுமா? இல்ல ஒரே அக்கவுண்ட் ஜாயிண்ட் அக்கவுண்ட்? யாராவது ஒருத்தவங்க மணிய வந்து ரெக்லெஸ்ஸா செலவு பண்றாங்க. ஒருத்தவங்க பார்த்து பார்த்து செலவு பண்றாங்க. அங்க கான்ஃப்ளிக்ட் வருமே. அது என்ன? இன்னைக்கு வந்து இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து ஒரு கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. எல்லாருமே இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். இயர்லி இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றது எவ்வளவு முக்கியம்? அது ஏன் பண்ணணும் சிஸ்டர்? ஹாய் தாரிகா சிஸ்டர். ஹாய்ங்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கண்ணா. ஓகே. நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க சிஏ முடிக்க போறீங்க. உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ், ஃபினான்ஸ், மணி மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே ஃபுல்லா தெரியும். சேம் நீங்க வந்து கோயிங் டு மேரிட் இல்லையா? மேரேஜ் ஆக போற வயசுல இருக்கீங்க. எங்களுக்கு இந்த ஏஜ்ல இருக்கவங்க மணிய, ஃபினான்ஸ எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியணும். ஓகே. ஏன்னா நெறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுற 2 இடம். ஒண்ணு வந்து லவ், இன்னொன்னு ஃபினான்ஸ். ஓகேங்களா? ஒரு கல்யாணம் வீட்ல பார்க்குறாங்க, ஃபைனல் ஆக போகுது, பேசிட்டு இருக்காங்க. அந்த மாரி சிச்சுவேஷன்ல ஆப்போசிட்ல இருக்கவங்களோட ஃபினான்ஷியல் டிசிப்ளின் எப்படி? அவங்க எப்படி மணிய ஹேண்டில் பண்றாங்க? லோன்ஸ் எவ்வளோ வச்சிருக்காங்க? அ இந்த மாரி இது அப்போ தெரியாது. ஃபியூச்சர்ல அதுதான் பெரிய பிரச்சனையா வரும். அதனால உங்ககிட்ட நாங்க இதுதான் பேசப் போறோம். ஓகேங்களா? ஓகேங்கண்ணா. ரொம்ப முக்கியமான விஷயம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. தனித்தனியா அக்கவுண்ட் வச்சிருக்கணுமா? இல்ல ஒரே அக்கவுண்ட் ஜாயிண்ட் அக்கவுண்ட் வச்சிருக்கணுமா? ஆனா என்ன கேட்டா ஆக்சுவலா வந்துட்டு 2மே பண்ணா பெட்டருங்கண்ணா. ஓகே. ஏன்னா, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க அப்டின்னா, ஓகே. அவங்கவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ட்டான ம். எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ம். இப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறேன். இல்ல நான் ஒரு என் ஃபேமிலி கூட ட்ரிப் போறேன். ஸோ ஓகே. அதெல்லாம் என்னோட இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே. ஆனா, மெஜாரிட்டி ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கும்னா, கப்பிள் ஷேர் பண்ற எக்ஸ்பென்சஸா இருக்கும். ஓகே. இல்லன்னா அவங்களோட ஃபியூச்சருக்கு அவங்க சேவ் பண்றதோ, ஓகே. இல்ல அவங்களோட கோல்ஸ் இப்ப நான் ட்ரிப் போணும், வீடு கட்டணும் ம். அந்த மாரி இருக்கும். ஸோ ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல வந்து அவங்களோட ஜாயிண்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே மெயின்டெயின் பண்ணிட்டு, ஓகே. ஸோ அதிலிருந்தே அவங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்டின்னா, ஓகே. ஸோ 2 பேத்துக்கும் சேர்ந்து செலவு பண்றதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். தனித்தனியா மெயின்டெயின் பண்றதுக்கும் கொஞ்சம் ஓகே. நான் இத இப்படி கேட்கிறேன். அ ஒருத்தவங்க 1,00,000 சேலரி வாங்குறாங்க. ஓகே. ஒருத்தவங்க 40,000 சேலரி வாங்குறாங்க. ஓகே. இத இப்ப எப்படி மெயின்டெயின் பண்ணுவீங்க? ஆனா இது வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் இப்போ நம்ம எல்லாத்தோட பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்ன்னு ஒன் சைஸே ஃபிட்ஸ் ஆல் அப்டின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். ஓகே. பட் அப்டி இல்லண்ணா. இது வந்து கப்பிள்ஸ் பொறுத்து மாறும். ம். ஸோ இப்ப எப்டின்னா, இப்போ எங்க வீட்ல அம்மா, அப்பாவே நான் சொல்றேன். ம். மேஜர் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அப்பா பண்ணுவாங்க. ம். இப்போ எங்களோட ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் அதெல்லாம் அப்பா பண்ணுவாங்க. டே டு டே எக்ஸ்பென்ஸ் வந்து அம்மா பண்ணுவாங்க. அவங்களோட இன்கம்ல இருந்து. ம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கப்பிள். இப்ப நான் இருக்கேன் அப்டின்னா, நான் வந்து எப்டி சொல்லுவேன்னா, நீ உன்னோட மந்த்லி சேலரில இருந்து ஒரு இப்ப நான் 40,000 earn பண்றேன். என் பார்ட்னர் வந்து 1,00,000 earn பண்றாங்க அப்டின்னா, நான் ஒரு 10,000 போடுறேன். நீ ம். அதிகமா earn பண்ற நீ ஒரு 20,000 போடு. நம்ம ஷேர்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு. ம். மத்தத நம்ம இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு வச்சுக்கலாம் அப்டின்னு சொல்லி. ஆனா டோட்டலா 140யும் சேர்த்தே ஃபேமிலிக்கான இன்கம் தானே. ஆனா யாரு எவ்ளோ ஏர்ன் பண்றாங்கறத தாண்டி, அத வந்து நம்ம 140யா யோசிக்கணுமா? இல்ல ஒருத்தவங்க ஏர்ன் பண்ணாங்க, அவங்களுக்கு பிரிவிலேஜ் 40 ஏர்ன் பண்ணவங்களுக்கு அப்படி யோசிக்கிறது ஆனா தப்பா அது இருக்கும்ல? 100% தப்புதாங்க. ம். இப்ப நான் எப்படி அதுக்கு தான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து ஒரு மந்த்லி பட்ஜெட் நம்ம பண்ணணும்னா, ம். இப்போ ஒரு கப்லா இருக்காங்க. மந்த்லி ஆர் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் நமக்கு இவ்ளோ செலவாகுது. ம். ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் சில இருக்கும். இப்ப ரெண்ட் கட்டுவாங்க, இஎம்ஐ கட்டுவாங்க. ஸோ ம். இதெல்லாம் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ். அதுக்கான இது கண்டிப்பா அவங்க பண்ணி தான் ஆகணும். ம். வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். இப்போ கிராசரிஸ் வாங்குறாங்க. ம். இல்லன்னா வந்துட்டு ஏதாவது மூவி போறாங்க, ட்ரெஸ் எடுக்குறாங்க. ஸோ ம். இதெல்லாம் வந்து வேரியபிள் எக்ஸ்பென்ஸ். ஸோ இதுக்கான பட்ஜெட் அவங்க அலோகேட் பண்ணிட்டு, இப்போ அது டோட்டல் இன்கம் தாங்கண்ணா. ஒரு 140ங்கிறது டோட்டல் இன்கம். இதுல அவங்களோட ஷேர்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு நமக்கு எத்தன வேணும்? எவ்ளோ வேணும்? ம். நம்ம ஃபியூச்சர்க்காக நம்ம எவ்ளோ இன்வெஸ்ட் பண்ண போறோம்? ம். நம்ம தனித்தனி எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம எவ்ளோ எடுத்துக்க போறோங்கிறத, ம். அந்த கப்பிள் வந்து முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிடணும். ம். ஸோ ம். அப்பதான் வந்து நம்ம ஃபியூச்சர்ல எப்பவுமே அந்த இது இல்லாம இந்த இருக்கும். கான்ட்ரோவர்சி. அதே மாரி இப்போ பட்ஜெட் ஏறுது, இல்லன்னா வந்துட்டு சேலரி ஹைக் ஆகுது அப்படிங்கும்போது, ம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு கப்பிள் அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி அத வந்து செக்ரிகேட் பண்ணிக்கணும். ம். ஸோ அப்படின்னா வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினான்ஷியல் இது இருக்கும்னு ஓகே, வச்சுக்கோங்க. ஓகே. ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் சரிங்களா? யாராவது ஒருத்தவங்க அ மணிய வந்து ரெக்லெஸ்ஸா செலவு பண்றாங்க. அவங்க வந்து ரொம்ப ஸ்பெண்டிங் மைண்ட் செட் உள்ளவங்களா இருக்காங்க. ஒருத்தவங்க பார்த்து பார்த்து செலவு பண்றாங்க. அங்க கான்ஃப்ளிக்ட் வருமே. அது என்ன? அது அதுக்கு தான் நம்ம வந்து மேரேஜுக்கு முன்னாடியே இத டிஸ்கஸ் பண்ணிரணும்னா. ஏன்னா, இப்ப வந்துட்டு ஒருத்தங்க செலவு பண்றாங்க, இன்னொருத்தங்க சேவ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்கன்னா, இது வந்து அது அவங்கவங்களோட வேல்யூஸ பொறுத்து. ம். ஸோ, அந்த வேல்யூஸ் வந்து கம்பேட்டபிளா இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து மேரேஜுக்கு முன்னாடியே பேசுறது தாங்கண்ணா 100% பெட்டரு. ம். ஏன்னா, அதுக்கப்புறமும் நம்ம தான் ஃபுல் லைஃப் லீட் பண்ண போறோம். கரெக்ட், கரெக்ட். இதுவே மேட்ச் ஆகல அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ம். பட் சப்போஸ் இப்ப வந்துட்டு ஓகே, எனிவே இப்ப வேல்யூஸ் மேட்ச் ஆகல. பட் வி ஆர் பிளானிங் டூ
மேக் இட் கம்பேட்டபிள். நாங்க ம். அத வொர்க் பண்ணிப்போம். அப்படிங்கும்போது வந்துட்டு, அத வந்து நம்ம எப்படி வொர்க் பண்ண போறோம்? ம். எவ்வளோ வந்து நம்ம செலவு பண்ணலாம்? எவ்வளோ ம். வந்து கண்டிப்பா நம்ம சேவ் பண்ணணும்? ம். இப்போ ஒரு இன்கம்னா ஒரு 10% 15% நம்ம சேவ் பண்ணி தான் ஆகணும். ஃபியூச்சர்க்கோ, இல்ல கிட்ஸ்க்கோ, இல்ல ம். வீட்டுக்கோ அந்த பவுண்டரி மாதிரி. செட் பண்றது. பவுண்டரீஸ் கண்டிப்பா செட் பண்ணிட்டோம்னா, நமக்கு வந்து ம். கொஞ்சம் ம். பெட்டரா ஆகலாம். அதான் நான் எதுவுமே வந்து 100% அப்படிலாம் இல்ல. ரைட்டா ஸோ ராங் இல்ல. பெட்டர் ஆக்குறதுக்கு என்னென்ன வேஸ் இருக்குன்னு தான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆ அந்த என்கேஜ்மென்ட் டூ வெட்டிங் இல்லன்னா ஒரு உறுதிவார்த்தை டூ வெட்டிங் அந்த பீரியட் 2 பேரும் லவ் பண்ற பீரியட் ஓகேங்களா? பிஃபோர் மேரேஜ், அரேஞ்ச் ம். மேரேஜா இருந்தாலும், லவ் மேரேஜ் எதுனாலும், அந்த க்ரூஷியல் பீரியட்ல ஆ மணி பத்தி பேசிக்கிறது எவ்வளோ முக்கியம்? ஏன் முக்கியம் அது? அதாங்கண்ணா. இப்ப வந்துட்டு நம்ம யூசுவலா நம்ம சொசைட்டில இருக்க ஒரு காமன் இது என்னன்னா, நம்ம மணிய பத்திலாம் கேட்குறாங்க. அவங்க வந்து ரொம்ப கிரீடியா இருப்பாங்க போல. ம். அவங்க வந்து நம்ம காசு எவ்வளோ இருக்கு அதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபியூச்சரே நம்ம ஷேர் பண்ண போறோம் அப்படிங்கும்போது, மணி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட். கண்டிப்பா. ஏன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்க போகுது, நம்ம ம். லைஃப் ஸ்டைல் எவ்வளோ எலிவேட் ஆக போகுது, எல்லாமே வந்துட்டு இந்த மணிய டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது. ம். ஸோ, இவங்க வந்துட்டு முன்னாடியே இந்த வேல்யூஸ் நீங்க சொன்னீங்கல்ல, ஒருத்தர் ரெக்லெஸ் ஸ்பெண்டரா இருக்கலாம். ம். ஒருத்தர் வந்துட்டு ம். ரொம்ப சேவ் பண்றவங்களா இருக்கலாம். ஸோ, இந்த வேல்யூ டிஸ்கிரிப்பன்சிஸ் எல்லாமே அவங்க அந்த பீரியட்ல டிஸ்கஸ் பண்ணா தான் அவங்கனால வந்து அத இது பண்ண முடியும். அந்த ஆமா. கான்ஃப்ளிக்ட்ட ரெசால்வ் பண்ண முடியும். ம். நான் கல்யாணத்துக்கு அப்புறமே அத ஸ்டார்ட் பண்ணி நான் ரெசால்வ் பண்ணுவேங்கிறது வந்து, ம். அது எப்படி சொல்றது? அவங்க அந்த பிகினிங் வந்து ரொம்ப ராக்கியா இருக்கும். ஸோ, ம். இப்ப முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்றதே அவங்க ஸ்மூத்தா ம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவங்க ஏன்னா நம்ம சும்மா ஒரே வீட்ல மட்டும் இருக்க போறதில்ல. ஒரு லைஃபே ஷேர் பண்ண போறோம். ம். ஸோ, மணி இம்பார்ட்டன்ட் பார்ட் தானே அதுலயும். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுங்க. லோன், இஎம்ஐ இதெல்லாம் சரியா? தப்பா? ஆனா இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் இன்கம் ஓகே. அண்ட் ஃபார் ஹவ் மச் அமௌண்ட் வி ஆர் கோயிங் டு லோன் அண்ட் இஎம்ஐ. ம். இப்ப வந்து ஒருத்தவங்க இப்ப நம்மளோட சம்பளமே ஒரு 20,000 தான் இருக்கு. நான் வந்து 5,000க்கு 10,000க்கு இஎம்ஐ போடுறேன்னா 100% நாட் அட்வைசபிள் தான். ம். இப்ப வந்துட்டு இப்போ இஎம்ஐ வந்து ஆக்சுவலா ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இஎம்ஐ கிடையாது. லோன் வந்து நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா கையிலிருந்து பண்ற செலவ விட லோன் வந்துட்டு நம்ம மாசம் மாசம் கட்டுவோம், கட்டி முடிச்சுருவோம். ம். பட் அது நம்ம இன்கம் அதிகமா இருக்கும்போது, நம்ம ம். இன்கமே கம்மியா இருக்குங்கிறதும்போது இஎம்ஐ, லோன் 2மே வந்து கொஞ்சம் பேட் ஆப்ஷன் தான். ம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ்ங்க. இப்ப பிசினஸ்னா நம்ம கண்டிப்பா லோன் எடுத்து தான் போற மாரி இருக்கும். ஏன்னா ம். நம்ம பெர்சனலா இருந்து நம்ம போட்டுட்டே இருந்தோம்னா, உள்ள போட்டுட்டே தான் ம். இருக்கணும். ம். ஸோ அந்த மாரி டைம்ல லோன் தான் பெட்டர். லோன் இருந்தா ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். நம்ம அதுக்கு வந்து அதுக்கு கரெக்ட்டா பிளான் பண்ணி அதுக்கான ஒர்க் ம். பண்ணுவோம். ஓகே. ஏன்னா அது ஒரு டைப் ஆஃப் மோட்டிவேஷனும். ஆமா. ஏன்னா நம்ம அது கட்டி தான் ஆகணும். வேற வழி இல்ல ஓகே. அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக வீடு லோன் போட்டு ஷோ ஆஃப் பண்ணி, கார் வாங்கி ஷோ ஆஃப் பண்ணி, இதெல்லாம் பண்ணி, அது எவ்வளோ லோன் இருக்குங்கிறதே தெரியாது. அப்போ நம்ம ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் செக் பண்றது வீட்ட பார்த்தோ, கார பார்த்தோ இது பண்ணிட்டா, அ பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளோ மைனஸ், எவ்வளோ பிளஸ்ங்கிறது பிரச்சனை இல்ல. அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி அ அந்த சிச்சுவேஷன்ல நீங்க இன்கம் சொல்றீங்க. இன்கம் வந்து எவ்வளோ இன்கம்க்கு எவ்வளோ லோன் வரலும் போலாம். அதாவது எனக்கு பெர்சன்டேஜ்ல சொல்லுங்க. ம். ஏன்னா, அ ரீபேமென்ட் கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ம். நீங்க அசெட் விட்டுருங்க. ம். அசெட் வந்து அ அசெட் இல்லாம அசெட்டே இல்லன்னு வச்சுக்கோங்க. ம். 0 அசெட். ஆ. ஓகேங்களா? இன்கம் வந்து எனக்கு மந்த்லி 1,00,000 இருக்கு. ஓகே. ஆர் 50,000 இருக்கு. ம். ஓகே. 50,000 வச்சுக்கோங்க. ம். ஓகே. 50,000க்கு நான் எவ்வளோ லோன் வரலும் போலாம்? ஆனா எ எ நான் வந்து 10% தாண்டாம சஜெஸ்ட் பண்ணுவேன். ம். மேக்ஸிமம் 10%க்குள்ள. பட் அதாவது டியூவா? இன்ட்ரஸ்ட்டா? டியூ. டியூ. ஆமா. ம். அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா, ம் மத்த செலவுகள பொறுத்தும் தான் இருக்கு. ம். இப்ப வந்து இப்ப நான் இருக்கேன். நெசசிட்டீஸ். ஆ கரெக்ட். ஏன்னா இப்ப நான் போறேன்னா, எனக்கு நான் மட்டும் தான் இருக்கேன். ஸோ ம். பிரச்சனை இல்ல. என்னோட செலவ மட்டும் வச்சு பண்ணிக்கலாம். பட் ஒரு ஃபேமிலியா இருக்கும்போது கிட்ஸ் இருக்கலாம், பேரண்ட்ஸ் இருக்கலாம். ம். ஸோ அவங்களுக்காக சேவ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் ம். நம்மளோட இப்போ ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட் ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண ம். போறோம்? இல்ல நம்ம ஸோ ம். அந்த மாரி டிசிஷன்ஸ பொறுத்தும் நம்ம இருக்கு. ஸோ மந்த்லி ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, லோன் 5,000மே தப்பு தான். ஆமாங்க. மந்த்லி ரீபே பண்ண முடியாது. ஆமா. 50,000ல 5,000ஏ பண்ண முடியாது. இப்பலாம் 20,000க்கு கம்மியா வீடே கிடைக்காது. நீங்க வாடகைக்கே 50,000 கிடைக்காது. சம்பளத்துல 20,000 ரென்ட்க்கு போயிருது அப்படிங்கும்போது, அப்ப நீங்க ம். இஎம்ஐ எப்படி கட்டுவீங்க? கண்டிப்பா. நம்ம ஒரு 2,00,000 இருக்குங்கன்னா, ம். அப்பவுமே 20,000 தான் போ முடியுமா? ஆனா சோ அப்படி இருக்கும்போது அதாங்கண்ணா மேக்ஸிமம் 20, 30ங்கண்ணா. ம். ஏன்னா, அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு கமிட்மெண்ட்டுங்கண்ணா. ம். அதுல என்ன பிரச்சனைன்னா, இப்போ நான் நான் ஒரு சேலரிட் பெர்சன் அப்படின்னா, ம். நான் வந்துட்டு ஒரு இஎம்ஐ வச்சிருக்கேன். ம். இப்போ நான் வந்து என்ன
பிளான் பண்ணுவேன்னா, ஓகே நமக்கு சேலரி வருது நம்ம தருவோம். ம். இப்போ நாளைக்கு எனக்கு வேலை இல்லன்னா நான் அத எப்படி கட்ட முடியும்? ஓகே. ஒரு மெட்டர்னிட்டி பீரியட் வருது. ஆமா. ஒரு கேப் எடுக்க வேண்டியது ஆ வருது. வருது. அ அப்படிங்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? நான் ம். அந்த இஎம்ஐ கட்டுறதுக்காகவே நான் வேலைக்கு போயிட்டும் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குல்லங்கண்ணா. ம். அதனால எவ்வளோ மினிமமா வச்சுக்க முடியுமோ, அவ்வளோ மினிமமா வச்சுக்கிறது பெட்டர். ஒரு கப்பிள்ஸ் புதுசா மேரேஜ் பண்றாங்க. ஓகேங்கண்ணா. அவங்க இதுவரையிலும் அப்பா, அம்மா வந்து மணிய மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ம். இப்போ அவங்க வந்து ஒரு அஸ் அ கப்பிளா அவங்க மேனேஜ் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ, அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? எப்படி அத எடுத்துட்டு போணும்? ஆனா, அதுதாங்கண்ணா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, நமக்கு வந்து இப்போ இம்மீடியட்டா என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கு, நம்ம ஃபியூச்சர்க்காக எவ்வளோ சேவ் பண்ண போறோம். இப்போ ம். நியூலி மேரிடுங்கும்போது அவங்களுக்கு கிட்ஸ் அந்த மாரி கமிட்மெண்ட்ஸ் எதுவும் ம். இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ம். ஸோ, இப்போ நம்ம வந்துட்டு இம்மீடியட்டா நமக்கு வந்து ஓகே இந்தந்த செலவுகள நம்ம மாசம் மாசம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஸோ, அ 6 மந்த்ஸ் ஆச்சு மினிமம் வந்து வேலை இல்லனாலும் 6 மந்த்ஸ் வந்து நம்ம சர்வைவ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு கண்டிப்பா ஃபண்ட்ஸ் வந்து அவங்க சேவிங்ஸ்ல ம். ம். வச்சிருக்கணும். இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம நான் சொல்றது. ம். அது போக வந்து அவங்க ஃபியூச்சர்ல கிட்ஸ்க்காகவோ, இல்ல அசெட்ஸ்க்காகவோ, அவங்க ரிட்டயர்மென்ட்ஸ்க்காகவோ கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ணணும் ஒரு ஓகே. பெர்சன்டேஜ். ஓகே. அ இப்போ 6 மந்த்ஸ்க்கு நீங்க ஒரு அமௌண்ட் ரிசர்வ் எடுத்து வைக்கணும்னு சொல்றீங்க. ம். எனக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸே கால்குலேட் பண்ண தெரியல. ம். நானே என் அக்கவுண்ட்ல 0 ஆனா செலவ நிறுத்துறேன். அந்த மாரி இருக்கேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எப்படி கால்குலேட் பண்றது? ஆனா, இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, நான் ஆக்சுவலா இது நான் பெர்சனலாவே பண்ணேன். ம். நான் ஃபர்ஸ்ட் வந்து போம்போது, எனக்கு வந்து இப்போ சேலரின்ட்டு கிடையாது. எனக்கு ஸ்டைஃபண்ட் தான் வரும். ஸோ ரொம்ப ஒரு மினிமம் அமௌண்ட் தான். ம். ஸோ அந்த அமௌண்ட் வச்சு தான் நான் மந்த் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் 1 மந்த் வந்து நான் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்றேன் அப்படிங்கிறத நோட் பண்ணி, ம். நான் வந்துட்டு ஓகே இதுல வந்து இம்பார்ட்டன்ட்டா இது நான் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். நான் ம். டிராவல் பண்றேன். ம். டிராவல் நான் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே செக்ரிகேட் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு அமௌண்ட் அலோகேட் பண்ணிட்டேன். ம். மீதி இருக்கிறதுல இதுல நம்ம எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ம். இப்ப நான் வந்து அதுல வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10,000 ஸ்டைஃபண்ட் வாங்குறேன் அப்டின்னா, ம். எனக்கு ஒரு 3,000 வந்துட்டு ட்ராவல்க்கே போயிடுது. ஒரு 2,000 நான் ஃபுட்டுக்கு செலவு பண்றேன் அப்டின்னா, ம். நான் ஒரு மினிமம் ஒரு 2,000 ஆச்சும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ம். ஸோ இப்டி நான் வந்து ஃபர்ஸ்ட் 1 ஆர் 2 மந்த்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணி, ம். நமக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுது, எதெல்லாம் ரெட்யூஸ் பண்ண முடியும், எதெல்லாம் நம்ம கண்டிப்பா ஆக தான் போகுது ம். அப்டிங்கிறத பார்த்துட்டு, அதுல நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணா சேஃபா இன்வெஸ்ட் பண்ணலாம், ம். எவ்வளோ வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் ஓகே. அப்டிங்கிறத நம்ம இப்போ நீங்க ஸ்டூடண்ட். அதனால வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கம்மியா இருக்கு. இப்போ ஒரு கப்பிள் ம், மேரிட் கப்பிள்க்கு வந்து ஒரு 2 பேரும் 1 லேக் ம். ஏர்ன் பண்றாங்க. 2 லேக் இருக்கு. ஓகே. நீங்க சொல்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றேன். ம். கரெக்ட்டான்னு சொல்லுங்க ஆ நீங்க. ஓகே. அ இப்போ நெசசிட்டீஸ் ம். அதாவது தவிர்க்க முடியாத செலவுகள் என்ன ஆனாலும் இப்போ டியூ இருக்கு, ஆ. இஎம்ஐ இருக்குன்னா அது நெசசிட்டி தான். மாசமானா கட்டி தான் ஆகணும். வேற சான்ஸே இல்ல. ம். ஃபுட்டு, கிராசரிஸ் ம். அ அதுக்கப்புறம் இந்த மாரி நெசசிட்டீஸ்க்கு ஒரு அமௌண்ட்டு நம்ம ஆவரேஜ் ஆன் 3, 4 ஒரு மந்த்ஸ் பார்த்தோம்னா அப்ராக்ஸிமேட்டா. தெரிஞ்சிரும். ம். ஒரு ஆமாங்க. போக நமக்கு தெரிஞ்சிரும். ம். 3, 4 மந்த்ஸ்ல ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு பட்ஜெட் வரும். ஓகே. அதுக்கு நம்ம இவ்ளோ செலவாகுதுன்னு எடுத்து வச்சுர்றோம். அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க சேவிங்ஸ். ம். சேவிங்ஸ் இத ஒரு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ்க்கு நம்ம யோசிச்சு பிளான் பண்ணி வொர்க் அவுட் பண்ணோம்னா தான், அதுக்கப்புறம் சரி ஓகே இவ்ளோ நம்ம கையில பேலன்ஸ் இருக்கு. இதுல இனிமேல் இத்தன பெர்சன்ட் சேவிங்ஸ் போலாம். ம். இத்தன பெர்சன்ட் வந்து ஒரு ரிஸ்கி ஆ. இன்வெஸ்ட்மென்ட்ஸ் போலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கே வர முடியும் ஆமா. இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே. இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு வந்து ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் கப்பிள்ஸ் மைண்ட் செட். அவங்களுக்கு வந்து செலவுகள் மாறும். ஆ. நெசசிட்டீஸ்க்கு எவ்வளோ எடுத்து வைக்கணும், சேவிங்ஸ்க்கு எவ்வளோ எடுத்து ஆமா. வைக்கணும். சோ இப்ப நம்ம அத பெர்சன்டேஜும் பண்ண முடியாதுங்கண்ணா. ஏன்னா, ம். இப்ப ஏற்கனவே இஎம்ஐ இருந்துட்டே இருக்க கப்புள்ஸும் இருப்பாங்க. ம். நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ண போறோங்கும்போது, நம்ம இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி ம். ஆனா ஏற்கனவே இருக்க எக்ஸ்பென்ஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். ம். சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கப்பிள் தான். அவங்க வந்து ம். எவ்வளோ கண்டிப்பா செலவு பண்ணணும், எவ்வளோ வந்து எடுத்து வைக்கணும் ம். அப்படிங்கிறது. சரி ஓகே. அ இப்போ இதெல்லாம் எடுத்து வைக்கிறோம். நான் அந்த எக்ஸாம்பிள்க்கே வரேன். ம். 1,00,000 2 பேரும் ஏர்ன் பண்றாங்க. அ ஒரு 50% ஓகேங்களா? ம். 2,00,000 ஃபேமிலி இன்கம்ல. ஆ. ஃபேமிலி இன்கம்மா தான் கன்சிடர் பண்ணணும். கண்டிப்பாங்கண்ணா. என்ன பொறுத்தவரைக்கும் வந்து மை மணி, யார் மணிலாம் இல்ல. ஆர் அது மணி 6 அவ்வளோதான். மணினா. ஓகே. 1,00,000 வந்து நெசசிட்டீஸ்க்கு போயிருது. 1,00,000 ஆகாது. நான் மேக்ஸிமம் டூ த மேக்ஸிமம் டியூ இது எல்லாமே 1,00,000 போயிருது. ஓகே. பேலன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 இருக்கு. ம். இப்போ அ இதுல எனக்கு ஒரு பைக் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஓகே. ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இது பண்ணணும்னு இருக்கு. இப்போ நான் வந்து எப்படி ஃபியூச்சர பிரெடிக்ட் பண்ணி எப்படி பிளான் பண்ண முடியும்? இப்போ அத போய் உடனே டியூவ போட்டு திரும்ப என் கடன அச்சீவ் பண்ணிக்கவும் ம். அந்த மாரி பெர்சன் இல்ல நான் அப்படிங்கிறப்போ, அத சேவ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஒண்ணு என்னோட அ ஆசைக்காக ஒண்ணு வாங்குறது. ம். அ நான் எனக்கு ரொம்ப ஒரு நாளா வேணும்னு நெனச்ச ரொம்ப ஒண்ணு. நாளா ஆ. ஆஸ்பைரிங் ஒரு ம். விஷயம். அத பண்றதுக்கு நான் ஒரு அமௌண்ட் ஒரு ட்ரிப் போறதா இருக்கும். ம். ஒரு டிராவல் பிளானா ஆ. இருக்கலாம். அதுக்கு நான் மந்த்லி ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்றேன். ம். மீதி இருக்கிறத நான் சேவ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஃபியூச்சர்க்காக சேவ் பண்றேன். எதுலயாவது இன்வெஸ்ட் பண்றேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு சம்திங். ஓகே. ஓகேங்களா? இப்போ இந்த பேலன்ஸ் இருக்க 1,00,000 நான் எப்படி பிளான் பண்ணணும்?
ஆனா இப்போ வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ்ங்கண்ணா. நான் வந்து இப்போ நம்ம வந்து அமௌண்ட் வந்து சின்னதா இருக்கு. இப்போ நீங்க வந்து 1,00,000 சொல்றீங்க. ம். இப்போ 1,00,000ங்கிறதும்போது நீங்க வந்துட்டு அதுல ஒரு 20,000 30,000 வந்து பிளெயின் சேவிங்ஸ்ல வச்சுக்கலாங்கண்ணா. ம். ஏன்னா நான் சொன்ன மாரி 6 மந்த்ஸ் ஃபண்ட்ஸ் நம்ம வந்து ஓகே. கண்டிப்பா வேணும். ஓகே. ஸோ அத சேவிங்ஸ்ல வச்சுட்டு, ம். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த 6 டூ 8 மந்த்ஸ் நமக்கு அந்த இது வர வரைக்கும் சொல்றேன். ம். மீதி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல வந்துட்டு ஏதாவது இப்போ சின்ன சின்ன பிசினஸஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ம். ஸோ அந்த மாரி அதுவும் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ரிஸ்க் வி ஆர் வில்லிங் டூ டேக் தான். ம். இப்போ வந்துட்டு அ அ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படின்னா, இப்போ ஷேர்ஸ் ட்ரேடிங்லயே இருக்கு அப்படின்னா, இஃப் வி ஆர் வில்லிங் டூ டேக் அ ஹை ரிஸ்க் அப்படின்னா, நம்ம வந்து ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணுவோம். எனக்கு ம். ரிஸ்க் எல்லாம் வேணாம். நான் போட்ட பணம் எனக்கு திருப்பி சேஃபர் வரணும். சைட். கொஞ்சமா வரணும் அப்படின்னா, டெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். கோல்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் ம். பண்ணுவோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மைண்ட் செட் ஆல்சோ. நான் ம். எவ்வளோ ரிஸ்க் எடுக்க இது பண்றேன், வில்லிங்கா இருக்கேன் ஓகே. அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்கு. ஓகே. ஆ நீங்க சொல்ற விஷயம் இந்த மாரி சிச்சுவேஷன்ல ஓகே. ம். அ ஆனா இது எய்தர் திஸ் ஆர் தட்ங்கிறது என்னோடது என்னோட எக்ஸ் எல்லாத்தையும் ஒரே பாஸ்கெட்ல போடுற மாரி இருக்கே. புரியலைங்கண்ணா. எப்படி இப்போ கேட்குறீங்க? நீங்க ஹை ரிஸ்க்ல ம். ஆ ஒண்ணா போலாம். என்னோட ரிஸ்க் கேப்பபிலிட்டி பொறுத்து, என்னோட ம். இத பொறுத்து போம்போது, ஆ எனக்கு ஹை ரிஸ்க் இருக்கிற இடத்துல நல்ல குரோத் இருக்கும். ம். ஓகேங்களா? லோ ரிஸ்க் இருக்கிற இடத்துல குரோத்தே இருக்காது. இப்போ இது 2யுமே பேலன்ஸ் பண்ணி அதுல பாதி, இதுல பாதி இன்வெஸ்ட் பண்ணணுமா? இல்ல மொத்தமாவே ஒ எதார் எய்தர் திஸ் சைட் ஆர் தட் சைட் எடுக்கணுமா? இல்லைங்கண்ணா. எய்தர் திஸ் சைட் ஆர் தட் சைடு வந்து ரொம்ப ரேர் கேஸஸ்ல தாங்கண்ணா வந்து அட்வைசபிள். ம். என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா வந்துட்டு, போத்ல இன்வெஸ்ட் பண்றது தான் பெட்டர். ம். பிகாஸ் இன் கேஸ் இப்போ நான் ஒரு ஒரு ஷேர்லயே இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ம். தட்ஸ் நாட் த ஒன்லி ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட். பட் ஒரு எக்ஸாம்பிள்க்காக நான் சொல்றேன். ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றேன். நான் வந்து டெட்லயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஷேர்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஷேர்ஸ் வந்து ஹை ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆயிருச்சு அப்படிங்கும்போது, எனக்கு டெட் தான் சேஃப்டி. ம். ஓகேவா? பட் ஆனா, நான் எல்லாமே டெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ரிட்டர்ன்ஸ் வராது. ஸோ, வி ஹேவ் டூ இப்ப நம்மளோட ரிஸ்க் பெர்சன்டேஜ் வந்து அதிகம். நான் அதிகமா வந்து ரிஸ்க் எடுக்க விரும்புறேன் அப்டின்னா, ஒரு 60% ஆர் 70% எக்விட்டிலயும், மீதி இருக்கிறத டெட்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ம். எனக்கு ரிஸ்க் அ இது வந்து கம்மி. நான் வந்து கம்மியா தான் ரிஸ்க் எடுக்க விரும்புறேன் அப்டிங்கும்போது, மெஜாரிட்டிய டெட்ல போட்டுட்டு, மினிமம் வந்து ஈக்விட்டில போடலாம். ம். ஸோ 2மே பேலன்ஸ்டா இருக்கும். ம். நமக்கு வந்து ரிஸ்க்குக்கு ஏத்த ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். நமக்கு வந்து சேஃப்டி ஃபண்ட்ஸும் இருக்கும். சிஸ்டர் இந்த இன்வெஸ்ட்மென்ட் எல்லாத்தையும் தாண்டி, இன்னைக்கு வந்து இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது? கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. ம். இப்ப எல்லாருமே இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாருமே எடுத்திருக்காங்க. எடுத்தே ஆகணுங்கிற மாரி நம்ம லைஃப் ம். ஸ்டைல் மாறிடுச்சு. ஆமா. ஆ இன்சூரன்ஸ்க்கு எப்படி நம்ம எந்த அளவுக்கு பிரியாரிட்டி குடுக்கணும்? ஆனா, எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஹை பிரையாரிட்டி குடுத்து தான் ஆகணும். ஏன்னா, இப்ப நம்மனால எமர்ஜென்சிஸ், கன்டின்ஜென்சிஸ்ங்கிறத நம்மளால வந்து பிரெடிக்ட்டே பண்ண முடியாது. ம். யாருக்கு வேணா மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் வரலாம். ம். அது நம்ம கிட்ஸ்க்கோ, பேரண்ட்ஸ்க்கோ நமக்கே கூட மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் வரலாம். ஸோ வந்துட்டு கண்டிப்பா எல்லா ஃபேமிலிலயுமே இப்போ ஒரு ஒரு கப்புலா இருந்தாலும் சரி, அவங்க மேபி முதல்ல இண்டிவிஜுவல்ஸா இருந்திருக்கலாம். பட் ஒரு ஃபேமிலி ஆனதுக்கு அப்புறமே ஈச் அதர்க்கோ, இல்ல வந்துட்டு ஒரு ஃபேமிலியாவோ, கிட்ஸோ, பேரண்ட்ஸ்க்கோ கண்டிப்பா இன்சூரன்ஸ் வந்துட்டு ம். எடுக்கணுங்கிறது மஸ்ட்டு தாங்கண்ணா. ம். எஸ்பெஷலி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸுங்கண்ணா. ம். எல்லா ஃபேமிலீஸ்லயுமே வந்துட்டு அது இருக்கிறது தான் வந்து ஃபினான்ஷியலி சேஃபும் கூட. ம். ஸோ ம். நெறைய பேர் நெனைப்பாங்க, நான் சும்மா சும்மா பிரீமியம் கட்டுறேன். நான் போறதே இல்ல. வேஸ்ட்டா தான் யுட்டிலைஸ் போகுது பண்றதே இல்ல. அப்படிங்கிறது. பட் அந்த அதாவது இங்க வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அ காஸ்ட் அ அதாவது பெனிஃபிட்ஸ் எக்ஸீட் த காஸ்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். ம். இப்ப வந்துட்டு நீங்க வருஷம் வருஷம் பே பண்றீங்க. ஓகே. 1, 2 வருஷம் வேஸ்ட்டா போகுது. பட் உங்களுக்கு தேவைன்னு வரப்ப அது ரொம்ப பெரிய ஹெல்ப்பா தான் இருக்க போகுது. ம். ஸோ வந்துட்டு இதுல நம்ம காஸ்ட்ட பத்தி கவலைப்படுறதுக்கு பதிலா, அதுலருந்து வர பெனிஃபிட்ஸ நம்ம வந்து ம். யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஒரு நியூலி மேரிட் கப்பிள் இருக்காங்க. அவங்க இப்போ லைஃப்ல ஒரு புது ஜர்னி கப்பிளா ஸ்டார்ட் பண்ணும்போது, அவங்க என்னென்ன மாரி டாக்ஸு, என்னென்ன மாரி விஷயத்துலலாம் கவனமா இருக்கணும்? இந்த விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும் பின்னாடி. அந்த மாரி ஓகே. விஷயங்கள்லாம் என்ன இருக்கும்? ஆனா, இப்ப வந்துட்டு அ அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கப்பிள். பட் நான் வந்துட்டு கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து நான் சொல்றேன். இப்ப வந்துட்டு சாலரிட் பீப்பிளா இருக்காங்க அப்படிங்கும்போது, அவங்க சேலரிக்கே வந்து ஆப்வியஸா ஆஃபீஸ்லயே டிடிஎஸ் புடிச்சுருவாங்க. ம். ஆனா, மத்த பெனிஃபிட்ஸ்ன்னு இருக்குங்கண்ணா. இப்ப சில பெனிஃபிட்ஸ் வந்து டாக்ஸபிளா இருக்கும். சில பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நான் டாக்ஸபிளா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படின்னா, த கப்பிள் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு வொர்க்குக்கு போம்போதே நமக்கு நெகோசியேஷனுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ம். எனக்கு வந்து இந்த பெனிஃபிட்ஸ்லாம் குடுங்க. எனக்கு வந்து ம். இந்த பெனிஃபிட்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ற மாரி. ஸோ அந்த ஸ்பேஸ்ல வந்துட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, எந்தெந்த பெனிஃபிட்ஸ் வந்து நான் டாக்ஸபிளோ, ம். அதாவது எந்தெந்த பெர்குசைட்ஸ் வந்து நமக்கு வந்து டாக்ஸ்ல பெருசா இம்பாக்ட் ஆகாதோ, அந்த மாரி பெர்குசைட்ஸ் வந்து அவங்க எக்சர்சைஸ் பண்ணிக்கலாம். ம். அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் இப்போ நியூலி வெட் கப்பிள்ஸ்க்கு வந்து பெருசா ஒண்ணும் ஈச் அதரோட டாக்ஸ் வந்து அது இம்பாக்ட் பண்ணாதுங்கண்ணா. ம். மெயினா அது வந்து எப்ப இம்பாக்ட் பண்ணும் அப்டின்னா வந்துட்டு, நம்மளோட கேப்பிட்டல் கெயின்ஸ். கேப்பிட்டல் கெயின்ஸ்ங்கிறது வந்துட்டு என்னன்னா, நம்மளோட லேண்ட் வாங்கி ம். சேல் பண்றது, இல்லன்னா ஹவுஸ் வாங்கி சேல் பண்றது, ஷேர்ஸ் இதெல்லாம் தான் கேப்பிட்டல் கெயின்ஸ்ல போகும்.
ஸோ இத வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரே ஆள் போட்டு எல்லா பெனிஃபிட்ஸையும் எடுக்கிறதுக்கு பதிலா, இப்ப நான் இருக்கேன், என்னோட பார்ட்னர் இருக்காங்க அப்டின்னா, இப்ப என்ட்ட நான் ஒரு 1,00,000 வந்து ஷேர்ல போடணும்னு நெனைக்கிறேன். ஆனா, இப்ப எனக்கு 1,00,000ல 50,000 வந்து ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ம். 50,000ம் எனக்கே தான் டாக்ஸபிள் ஆகும். ம். ஸோ அப்படி இருக்கிறதுக்கு பதிலா, தனித்தனியா இன்வெஸ்ட் பண்ணி, தனித்தனியா பெனிஃபிட்ஸ் இது பண்ணும்போது 2 பேத்துக்குமே டாக்ஸ் குறையும். ஓகே. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயம் இருக்குண்ணா. இப்ப இன்சூரன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டாக்ஸ் இது இருக்கு. ரிடக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்த அவங்க நோட் பண்ணி பண்ணாலே, இன்னும் கொஞ்சம் அ அதாவது ரொம்ப பெரிய இம்பாக்ட் இல்லனாலுமே, சின்ன 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 இம்பாக்ட்ஸ் வந்து சின்ன அவங்க இம்பாக்ட்ஸ். ஃபினான்ஷியல் லைஃப்ல இருக்கும்ண்ணா. ஓகே. இயர்லி இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றது எவ்ளோ முக்கியம்? அது ஏன் பண்ணணும் சிஸ்டர்? ஆனா, இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றது வந்து இப்போ லீகலி மேண்டேட்டடுங்கண்ணா. ம். நம்ம வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணாம இருக்கவே முடியாது. இஃப் யூ ஹேவ் அ பான், ஆப்வியஸ்லி கவர்ன்மென்ட் கேன் மானிட்டர் வாட்டெவர் ஃபண்ட்ஸ் ஆர் கம்மிங் இன்டூ யுவர் பேங்க் அக்கவுண்ட், கோயிங் அவுட் ஆஃப் யுவர் பேங்க் ம். அக்கவுண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து நெனைக்கலாம், அவங்களுக்கு எங்க தெரிய போது? நம்ம ம். இப்போ இன்கம் டாக்ஸ் லாகினே இல்லனாலும், ம். இஃப் அ ஃபண்ட் இஸ் கம்மிங் அகைன்ஸ்ட் யுவர் பான் அப்டின்னா, அது வந்து உங்க பான்ல ரெக்கார்ட் ஆக தான் செய்யும். ம். ஸோ இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றதுங்கிறது வந்து கம்பல்சரி தாங்கண்ணா. ஃபைல் பண்ணாம இருக்கிறது வந்துட்டு நெறைய ரெகுலேட்டரி லாஸையுமே பிரேக் பண்ணும். ம். ஸோ ஒரு கப்புலாவும் சரி, இண்டிவிஜுவல்ஸா இருந்தாலுமே சரி, ம். பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா ம். பண்றது வந்து பெட்டர். நீங்க நெறைய கிளையண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. ம். நீங்க நெறைய பேரோட பேப்பர் ஒர்க் பார்த்திருப்பீங்க. ஆ. நான் என்ன கேட்கிறேன்னா, அதுல நெறைய ஃபினான்ஷியல் இன்டிசிப்ளின் எங்க இருக்கு? அதாவது எந்த இடத்துல தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்றாங்க? எந்த விஷயத்துல அவங்க தப்பு பண்றாங்க? என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் இத வந்து அவங்க உட்கார்ந்து பேசுறதே இல்ல. ம். எவ்ளோ அக்கவுண்ட்ல எப்ப 0 ஹிட் பண்ணுதோ, அப்பதான் அப்பதான் வந்து ஸ்பெண்டிங் நிறுத்துறோம். இன்னொன்னு எங்க அ எப்போ என்ன தப்பு பண்றாங்க? மேஜரா நீங்க உங்களுக்கு பேட்டர்ன் பார்த்திருப்பீங்கள்ல. இந்த ம். இடத்துல பெரிய தப்பு பண்றாங்க. அது என்ன? ஆ நான் அதாவது நான் பெருசா லேர்ன் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு என்னன்னா, நம்ம சேலரி ஹைக் ஆகுது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக நம்ம லைஃப் ஸ்டைல எலிவேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ம். இப்போ வந்துட்டு நான் ஒரு 1,00,000 சேலரி வாங்கிட்டு இருக்கேன். என்னோடது வந்து இப்போ 2,00,000 ஆயிடுச்சு அப்படின்னோனவே, ஓகே இப்ப நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபினான்ஷியலா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லக்ஸரி ஐட்டம்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்ப கார் பெருசா எடுப்பாங்க. ம். அது எடுக்கலாம். அதாவது தேர் இஸ் அ பாயிண்ட். அவங்க அத ம். பண்ணவும் செய்யலாம். ஆனா, நமக்கு கொஞ்சம் இன்கம் இன்கிரீஸ் ஆனோனவே நம்ம லைஃப் ஸ்டைல வந்து ரொம்ப அ எலிவேட் பண்ணிடுவாங்க. ம். ஸோ அந்த மாதிரி பண்ணாம, ம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளோட ஃபியூச்சர்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, அப்புறமா வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் எலிவேட் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே. இது மெயினா வந்து நியூலி வெட்டட் கப்பிள்ஸ்க்கு தான். ஏன்னா, அவங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. ஒரு கப்பிளா அவங்க எப்படி வந்து சேவ் பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ம்ஹ்ம். ஸோ அவங்க கொஞ்சம் கவனமா பண்ணாங்கன்னா கொஞ்சம் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அ நியூலி வெட்டிங் கப்பிள் கொஞ்சம் சேலரி ஹைக் கிடைச்சோனே லக்ஸூரியா போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா, எ எனக்கு வேணாம். என் ஸ்பவுஸ் வந்து இது வேணும்னு சொல்றாங்க. ஓகே. அ அந்த இடத்துல நான் அவங்கள அ வேணான்னு சொல்ல ட்ரை பண்ணா, நான் நான் என்ன வந்து யூ வில் பிகம் தி பேட் கை ஆமா. அப்படின்னு. அப்போ அந்த மாரி சிச்சுவேஷனுக்கு அவங்க சொல்றதையும் பேலன்ஸ் பண்ணணும். எனக்கும் வந்து தேவையில்லாத ஸ்பெண்டிங் வேணாம் அப்படிங்கிற ம். மைண்ட் செட்னா, அப்ப என்ன பண்ண முடியும்? அண்ணா இது ஆக்சுவலா எனக்கு இது நோ ஐடியாங்கண்ணா. ஓகே. ஏன்னா ஒரு பார்ட்னர்ட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்க நீங்க ஆ. இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கு வர்றேன். ம். நீங்க உங்க பார்ட்னர்ட்ட பேச முடியாதுல்ல. இது எப்படி ஃபர்ஸ்ட் முன்னாடியே பேசி தெரிஞ்சுப்பீங்க? இப்போ உங்க ஃப்யூச்சர் பார்ட்னரு அ அவங்களுக்கு ஒரு லக்ஸூரியான கார் வாங்கணும்னு ஆசை இருக்கு. ஓகே. உங்களுக்கு வந்து இல்ல நமக்கு கார் போறக்கு வேணும். அந்த ம். மாரி ஒரு இது இருக்கு. 2 பேர்த்துதுமே சரி, தப்புங்கிறதுக்குள்ள போக வேணாம். ஓகே. ஆனா, நீங்க அவங்ககிட்ட பேசி உங்களோட மைண்ட் செட்ட கன்வே பண்ணி, ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அத பேசி சரி பண்ண முடியாதுல்ல. இப்ப பேசி சரி பண்ணணும்ல. அத எப்படி சரி பண்ணுவீங்க? ஆனா அது வந்துட்டு இப்ப எனக்குமே ஒண்ணொண்ணு ஒரு ஒரு விஷயம் அப்படி இருக்குங்கண்ணா. இப்ப வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய வீட்ல இருக்கணும்னோ, இல்ல ம். அதாவது இருக்கணும்ன்ட்டு இல்ல. நம்மளா ஒரு வீடு கட்டணும் நமக்கு அப்படின்னோ, இல்ல இந்த மாரி ஒரு கார் வாங்கணும், ஒரு பிராண்ட்ல கார் வாங்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா, அது நம்மனால மேனேஜ் பண்ண முடியற பொசிஷன்ல இருக்கணும்ல. ம். சோ இது வந்து ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்றதுல தானே இருக்கு என்ன ம். பொறுத்தவரைக்கும். இப்ப எப்படின்னா, நம்ம சும்மா பேசுவோம்ல ஜாலியா. ஓகே நீங்க உங்க கோல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, ஓகே எனக்கு வந்து வேர்ல்டு டிராவல் பண்ணணும். ம். எனக்கு வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆப்வியஸா பேச ம். தானே போறோம். சோ இதுக்கான இது ஸ்டெப்ஸ் வந்து நம்ம என்ன எடுக்க போறோம்? இப்போ உனக்கு வந்து கார் வாங்கணும். உடனே வாங்க முடியாது. ஓகே ஃபைன். உன் கார் வாங்குறதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம என்னென்ன பண்ண போறோம்? ம். நம்ம வந்துட்டு ஒரு கெரியர்ல குரோத்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ம். ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வேணும். இப்ப நம்ம வந்து ப்ராப்பரா அதுக்கான சேவிங்ஸ் பண்ணணும். அதுக்கான இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணணும். ம். சோ இதெல்லாமே அந்த கப்புள்குள்ள இருக்க கம்யூனிகேஷன்ல தாங்கண்ணா இருக்கு. ஓகே. பட் அகைன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் லேக் ஆகுறனால ஓகே. இப்போ நீங்க சொல்ற மாரி, நீங்க சொல்றீங்க, ப்ரீ பிளான்டா இருக்கணும். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு அ இன்கம்ம இன்கிரீஸ் பண்றதுக்கான வழிய பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வழிய ஆ. பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்க அதெல்லாம் கவலைப்படாத நீ ரொம்ப போட்டு குழப்பிட்டு இருக்க. நம்ம இந்த டைம் வந்து லோன் எடுத்து
அந்த வேலையை முடிச்சிடலாம், நம்ம ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் எப்படியாவது லோனை கட்டிக்கலாம், அப்படி மைண்ட் செட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஆனா நான் வந்து அது ரெட் ஃபிளாகா கன்சிடர் பண்றேன்னா அப்பலாம் சொன்னேன். ஏன்னா இந்த இந்த இடத்துல தான் பெரிய பிரச்சனையே வரும். ஆமா. அஹ் எனக்கு நிறைய சண்டை வேணும்னா வரும். ஆமா வேணும்னா வேணும், நீங்க 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் வெயிட் பண்ண சொல்லுவீங்க போல, அதெல்லாம் ஒத்து வராது, லோனை கட்டிக்கலாம், இஎம்ஐ பே பண்ணிக்கலாம், என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு பேசும்போது என்ன பண்ணுவீங்க? அண்ணா அதுக்கு மேல போச்சுன்னா இது இது வந்து காமனா ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய செலவு நமக்கு இவ்வளவு இருக்கு மீன்ஸ் இது நம்ம கண்டிப்பா செலவு பண்ணி தான் ஆகணும். எனக்குன்னு இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் இருக்கு, உன் எக்ஸ்பென்ஸ்ல மேனேஜ் பண்ண முடிஞ்சா நீ பண்ணிக்கோ. நீ வெயிட் பண்ணதா நானும் கான்ட்ரிபியூட் பண்றேன். ஒரு சமாதானமா போய்க்கிட்டேன். ஓகேங்க சிஸ்டர், இப்போ இது வந்து தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ். ஓகே. நீங்க நீங்க சொல்றது வந்து தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ். நீங்க வந்து உன்னோட செலவு நீ வந்து தேவையில்லாததுக்கு போற. எனக்கு இதுக்கெல்லாம் நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் குடுத்துட்டு இருக்க முடியாது. ஃபேமிலிக்கு ஜெனரலா நெசசிட்டீஸ்க்கு வருதா, அ ஒரு 50% நீ 25 குடு, நான் 25 குடுக்குறேன். பேலன்ஸ் என்னோடது எனக்கு, நான் வந்து சேவ் பண்ணி நான் என்ன கரெக்ட்டா பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கிறேன். நீ ஸ்பெண்ட் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இத் சிச்சுவேஷன் வேற. சிச்சுவேஷன் வந்து அவரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நியாயமா கேட்கிறாரு. ஓகே. சரிங்களா? நியாயமா கேட்கிறாரு. நீங்க சொல்றீங்க, இல்ல ஏன்னா நீங்க சிஏ. இல்ல இப்போ நான் வந்து ஒன்னு கிளாரிஃபை பண்ணிடுறேன். என்னன்னா இப்போ பிசினஸ்ல நம்ம பணம் போடுறோங்கிறது இன்வெஸ்ட்மென்ட்ங்க தான். அதுல நமக்கு ரிட்டர்ன் வரும். இப்போ ஒரு லக்ஸரி ஐட்டம் வாங்குறோங்கிறது எக்ஸ்பென்ஸ். சிஸ்டர் நீங்க ரிட்டர்ன் வரும் சரியா? நீங்க சிஏ, நீங்க என்ன சொல்லுவீங்க? கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீ என்ன பிசினஸ் பண்ண போறேன்னு ஐடியா சொல்லு. அது என்னது? அது பேரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் கொண்டு வா. பிஓசி கொண்டு வாம்பீங்க. ஓகேவா? அங்க அவரு பிஓசி எல்லாம் இல்ல, என்கிட்ட ஐடியா தான் இருக்கு. வேலிட் ரீசன். நீங்க நோ சொல்ல முடியாது. இப்போ நான் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணலாம்னா, சரி ஓகே இப்போ வந்து ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இல்ல. நீ சொல்லு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து என்ன உன்னோட ஐடியா என்னங்கறத சொல்லு. இது நம்ம 2 பேரும் சேர்ந்து பில்ட் பண்ணலாம். நான் ஓகே அப்ப நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதான் நான் சொல்றேன். ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்கு ஒரு எக்ஸ்பென்ஸ்க்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. கண்டிப்பா. அதுக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ண முடியாது. இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ட்ரை ஆவது பண்ணலாம். ஆமா. சோ இப்போ ஓகே பிஓசி இல்லங்கிறது ஒரு பிசினஸ் பண்ணனும்ங்கறதோ ஒரு ஜாபுக்கு போணும்ங்கறதோ அவங்களோட இண்டிபெண்டன்ட் விஷ் தான். அத வந்து அவங்க பார்ட்னர் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுங்கிறது கொஞ்சம் ஒரு ரைட்ஃபுல்லி அப்படி கிடையாது, பண்ணவும் முடியாது. பிகாஸ் அது அவங்களோட ட்ரீம்ஸ். ஓகே என்னால எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பா நான் அதுக்கு வந்து. இப்போ நிறைய கப்பிள்ஸ் இருக்காங்க சிஸ்டர் இந்த மாதிரி. அதாவது நீ பிசினஸ் பண்ணணுமா, எக்ஸ்ப்ளோர் பண்ணு, நான் ஃபேமிலியை பாத்துக்கிறேன், நான் வேலைக்கு போறேன், நான் வந்து ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணு அப்படின்னு அலோவ் பண்ற நிறைய கப்பிள்ஸ் நான் பார்த்திருக்கேன். இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. அது வந்து as far as அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வரைக்கும் இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். இப்போ பசங்களை பொறுத்தவரையிலும் எனக்கு எல்லாருமான்னு தெரியல. ஓகே. ஒரு இந்த இந்த விஷயம் வந்து கொஞ்சம் விளையாட்டா இருக்கும். ஆனா நல்ல விஷயமும் கூட. ஒரு சில சினாரியோல ஆப்போசிட்ல இருக்கவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா, ஸ்பவுஸ் தப்பா புரிஞ்சுக்கிட்டா இது கெட்ட விஷயம். ஹிட்டனா ஒரு இன்கம் வர்றத பசங்க எடுத்து வச்சு செலவு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி அந்த அந்த எக்ஸ்பென்சஸ் பண்ணலாமா இல்ல பண்ணக்கூடாதா? எதர் பசங்களா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், ஹிட்டனா நமக்கு ஜாலிக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறோம், எல்லாத்துக்குமே வந்து நம்ம சொல்லிட்டு பண்ணணுமா? இது கூட நான் வேலை செய்யறேன், எனக்கு இந்த உரிமை கூட இல்லையா? அப்படி அந்த மாதிரி ஒரு அக்கவுண்ட்ல இல்லாத எக்ஸ்பென்சஸ்ங்க சிஸ்டர். ஏன்னா எல்லாத்தையுமே கணக்கு போட்டிருந்தா இது லைஃப். கில்லில விஜய் சொல்ற மாதிரி அடுக்கி வச்சிருந்தா அது இது கலைஞ்சிருந்தாதான் வீடுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பிளான்டா பர்ஃபெக்ட்டா டு த நம்பர் அப்படி பண்ண முடியாதுல்ல. அதுதான் நான் சொல்றேன். இப்போ சேர்ந்து பண்ண வேண்டிய செலவுகள் நம்ம பண்ணிதான் ஆகணும். அதுக்குன்னு நான் தனித்தனியா இப்ப எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா அதை நான் வாங்க முடியாத அளவுக்கு நான் இருக்கணும்னு நான் சொல்லல. ஆனா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, எக்ஸ்பென்ஸ் அவங்களோட இண்டிபெண்டன்ட்டா பண்ணக்கூடிய நிலைமையில கண்டிப்பா இருக்கணும் தான். எனக்கு வேணா நான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கணும், என் பார்ட்னருக்கு வேணா அவங்க அதை பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஆனா அதை வந்து மறைச்சு பண்ணக்கூடாதுங்கண்ணா. ஏன் அதுதான் நான் கேக்குறேன். இப்போ நீங்க தானே சொன்னீங்க ஏன் பணம் உன் பணம் இல்ல, ஒரு ஃபேமிலியோட மணி. அப்ப நீங்க வந்து ஹிடன் எக்ஸ்பென்ஸ் தான். இப்போ நாங்க பசங்க கூட போறோம், அவங்க வந்து எல்லா டைமும் பசங்க கூட போகும்போது ஒரு டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஒரு டைம் அவன் ஸ்பெண்ட் பண்ணுவான். இதை நான் வந்து சொன்னேன்னா ஏன் அவங்க கொடுக்க மாட்டாங்களா? 50-50 ஷேர் பண்ண மாட்டீங்களா? அண்ணா இது வந்து எனக்கு புரியுது. இது நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய நடந்து பார்த்திருக்கேன். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களோ இல்ல கல்யாணம் பண்ணவங்களோ இருந்து பார்த்து. ஆனா நீங்க அப்படி வந்து சொன்னீங்கன்னா அது அந்த ஒரு நாளோட போயிடும். ஷேர் பண்ண மாட்டீங்களா? சரி ஓகே தொலைது அவ்வளவுதான்.
நீங்க வந்து இத்தன வருஷமா இத பண்ணிட்டுருக்கீங்க. அவங்களுக்கு தெரியாம ஒரு செலவு பண்ணிட்டுருக்கீங்கன்னு ஒரு 2 வருஷம், 3 வருஷம் கழிச்சு தெரிய வந்துச்சுன்னா, நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இல்ல அதுதான் நான் கேட்கிறேன். இப்போ எல்லாத்தையும் டிரான்ஸ்பரன்சி வேணும். ம். டிரான்ஸ்பரன்சி நான் வேணான்னு சொல்லல. ஆனா எல்லாத்தையுமே சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்லணும் ஆனா அப்படின்னா, அது ஆ கோடு போட்ட மாரி இருக்க புரியுது, முடியாதுல்ல. புரியுது. அதுதாங்கண்ணா. இப்ப வந்து நீங்க எல்லா எக்ஸ்பென்ஸையும் நீங்க டிரான்ஸ்பரன்ட்டா இருக்க வேணாம். எல்லா இன்கமையும் டிரான்ஸ்பரன்ட்டா இருங்க. ம். இப்படியெல்லாம் எனக்கு வருமானம் வருதுங்கிறத பார்ட்னர்ட்ட சொல்லுங்க. ரொம்ப சின்ன சின்ன இப்ப நீங்க சொன்ன மாரி பசங்க கூட போறீங்க. ம். நான் ட்ரிப் போறேங்கிறத சொல்ல போறீங்க. ட்ரிப்புக்கு இப்படி ஒரு ஹோலா ஒரு ₹1,00,000 தேவைப்படுங்கிறத சொல்ல போறீங்க. அங்க பண்ற சின்ன சின்னதெல்லாம் நீங்க பார்ட்னர்ட்ட சொல்றதோ எல்லாரும் சொல்லாததோ அந்த கப்பல பொறுத்து தான். பொத்து. ஆனா வந்துட்டு இன்கம்ம வந்து ஹைட் பண்றது வந்து 100% வந்து நோ எனக்கு. ஓகே. எ பொதுவா பசங்க, பொண்ணுங்க யாராவது இருந்தாலும் ஒரு இன்சென்டிவ் வருதுன்னா, அத அவங்களோட ஒரு ஆசைப்பட்ட பொருள் வாங்குறதுக்கு கண்டிப்பா இந்த பொருளுக்கு அவங்க நோ சொல்லுவாங்கன்னு தெரியும். ஆ, அதனால அந்த ஆ. இது ஒரு அதான் இது நான் ரொம்ப அதாவது பிராக்டிகலா பார்த்தா இது அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம் தான். விஷயம் தான். ஆனா தப்புன்னு சொல்றீங்க. தப்பு. இல்ல நான் இப்போ என் பார்ட்னர் வந்து என்ட்ட சொல்றாங்க. நான் இப்படி ஒரு செலவு பண்ணேன் அப்படின்னா, சொன்ன மாரி ஏன் இது வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்க மாட்டாங்களா? அப்படின்னு நான் சொல்ல தான் போறேன். ஆனா அத நான் ஒரு பெரிய பிரச்சனையா பண்ண போறதில்ல. ஸோ ம். அவங்க வந்து என்ட்ட ஓகே அடுத்த டைமும் அவங்க சொல்ல தான் போறாங்க. பார்ட்னர பொறுத்தும் மாறும். எல்லாரும் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. எனக்கு ஒரு இது என்னன்னா, ஒரு ஃபேமிலினால முடிஞ்சாலும் அவங்களோட கெப்பாசிட்டிய தாண்டி ஒரு வெட்டிங் பண்ணணும்னு அதிகமா நெனைக்கிறாங்க. ம். இப்ப வந்துட்டு கடன் வாங்கி கல்யாணம் பண்றவங்க இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஃபினான்ஷியலா ரொம்ப ம். அன்ஸ்டேபிளான பொசிஷன்ல ஒரு ஃபேமிலிய கொண்டு போகக்கூடிய விஷயம் ம். தான். ம். ம். ஸோ அதுல எனக்கு பெருசா இப்போ நானுமே ஓகே ம். கொஞ்சம் லேவிஷான வெட்டிங் பண்ணணும்னு தான் நெனைக்கிறேன். ம். ஆனா அது என்னால அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு, என் பார்ட்னர்னால அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு தான் இருக்கணும். அது ம். வந்து எங்க எங்க இதுக்கு மீறி யார நம்ம ப்ளீஸ் பண்ண போறோம்? ம். அந்த மாதிரி ஒரு இது சூ எனக்கு இருக்கு. பட் சூப்பரான விஷயம். அ இந்த இடத்துல நான் பார்க்கறது என்னன்னா, 2 ஃபேமிலியும் உட்கார்ந்து, இதுதான் நம்மள கல்யாணத்தோட பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பேசணும்ல. ம். அது பேச மாட்றாங்க. ஆமா. 2 ஃபேமிலியும் அ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆன் தி கோல வந்து அ அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிறத பயந்துட்டு, ம். நான் இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அத சொல்லவே மாட்றாங்க. ஆ இப்ப வந்துட்டு ஒரு க்ரூம் பிரைட் இருக்காங்க அப்டின்னா 2 ஃபேமிலிஸும் எங்களோட கெப்பாசிட்டி இது. நாங்க இவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்களோட கெப்பாசிட்டி இது அப்டின்னா, தே கேன் ஃபைண்ட் அ மிடில் கிரவுண்ட் ஆ ஆப்வியஸ்லி. கண்டிப்பா. இப்போ ஒருத்தர் அதிகம் கம்மியா இருந்தாலுமே, ம். ஒரு பேசி அவங்க ஓகே நம்ம கொஞ்சம் அதிகமா பண்ணிக்கலாம். இவங்க கொஞ்சம் கம்மியா பண்ணிட்டு போட்டும். ஸோ ஆ அப்டிங்கிற ஒரு இது இருக்கு. இல்ல ஆனா இவங்க பேசவே ரெடியா இல்ல. நம்ம கம்மியா சொல்ட்டா அவங்க நம்மள ஏதாவது வந்து குறைச்சு எடை நெனச்சது. போட்டுருவாங்களோ? ஆ அந்த ஒரு இல்ல மைண்ட் செட் இருக்கு தான். 2 பேரும் ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்றதுனாலுமே, ம். அத வந்து என்னால இவ்வளோ தான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். நீங்களும் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. இதுக்குள்ள நம்ம முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசணும்ல. ம். அந்த அந்த கால் எடுக்கிறது யாருன்னே பெரிய பிரச்சனையா இருக்கு. ம். அது ரொம்ப முக்கியமான கால்ல. அது ஏன் எடுக்க மாட்றாங்கன்னு நெனைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ரொம்ப நாளா வந்து சொசைட்டில நம்ம மனசுலலாம் இது பண்ணது தான். ம். நம்ம எவ்ளோ கிராண்டா பண்றோமோ, நம்ம அவ்ளோ வெல் ஆஃபா இருக்கோம். நம்ம அவ்ளோ ஹேப்பியா இருக்கோம்னு மத்தவங்க நம்மள நெனைப்பாங்க. ம். ம். அப்படிங்கிற ஒரு தப்பான மைண்ட் செட் தான். பட் ஒரு வெட்டிங் இருக்கு அப்படிங்கும்போது, இட்ஸ் ஒன்லி அபௌட் த பிரைட் அண்ட் க்ரூம். நம்ம ரொம்ப எங்க பண்றோம். ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்றோம் அப்படின்னா, அ நம்ம டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்ணிட்டோம்ங்கறனால நம்ம ஹேப்பியா இருக்க போறோம்ங்கிறது இல்லல்ல. ஓகே. ஸோ அது அது கரெக்ட்டு. ம். நான் என்ன சொல்றேன்னா, 2 பேரும் உட்கார்ந்து இதுதான் என்னோட பட்ஜெட். நீங்க உங்களோட பட்ஜெட் என்ன? நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு ம். அ 2 பேத்துக்கும் ஒரு ம். அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு உட்கார்ந்து பேசணும்ல. பேசி அ அந்த டிரான்ஸ்பரன்சி அ 2 ஃபேமிலிக்குள்ள இருந்துட்டா, பின்னாடி எதுவுமே பிரச்சனை வராது. இன்னைக்கு வந்து ஒருத்தர் ஓவரா ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டோம்னு வைங்களேன், 2 ஃபேமிலில எய்தர் ஒரு ஃபேமிலிய ஓவரா ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டோம்னா, ம். அவங்களுக்கு அந்த பர்டன் இருந்துட்டே இருக்கும். அந்த பர்டன் இவங்க நம்மள ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டாங்கற வருத்தம் அது ஆஃப்டர் மேரேஜ் சப்ரஸ் ஆயி ஒரு பூம் ஆச்சுன்னா, அது பெரிய பிரச்சனை ரொம்ப இல்ல. கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம் இல்ல. அத முன்னாடி பேசுறது எவ்ளோ ஹெல்தி. ஆனா, எனக்கு தெரிஞ்சு ஃபினான்ஸ் ரிலேட்டட் கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ஹெல்தி தாங்கண்ணா. ம். பிட்வீன் த கப்புலா இருக்கட்டும், பிட்வீன் த ஃபேமிலியா ஆனா, இருக்கட்டும். ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன நெனச்சுப்பாங்கங்கிற ஒரு பயம் இருக்கே! ஆனா, அது நம்ம நெனைக்கிற வரைக்கும் நம்ம உண்மையிலேயே ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கண்ணா. இப்போ ம். நீங்க ஒ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே. ம். இப்போ 23 வயசுல, 24 வயசுல கல்யாணம் பண்ணணுங்கிறது ஒரு சொசைட்டில இருக்கு. மீன்ஸ் ஒரு ஒரு பொண்ணுக்கு. ம். ஓகேவா? ஆனா, இப்ப நான் இன்னும் என் கெரியர் இப்ப நான் படிச்சே முடிக்கல. எனக்கு ம். இன்னொரு எக்ஸாம் இருக்கு. அதுக்கு ஒரு 1 இயர் ஆச்சு ஆகும். ம். ஓகேவா? இப்ப வந்துட்டு நான் தான் சூஸ் பண்ணணும். எனக்கு மத்தவங்க எல்லாரும் எனக்கு 25 வயசுல கல்யாணம் ஆகல அப்படின்னு நெனைக்கிறது வந்து எனக்கு பெரிய விஷயமா? இல்ல நான் என்னோட கெரியர் பாக்குறது பெரிய விஷயமா? கரெக்ட். சோ நீங்க கரெக்ட்டான பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. ம், இப்போ மத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது ஒரு பிரஷர் போடுறாங்க. ம், ஓகேவா? உங்களுக்கு இங்க என்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்றேன். ம், அடுத்த 1 இயர்ல எக்ஸாம் வருது. உங்களுக்கு ஒரு லிபர்ட்டி இருக்காது. ம்.
உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர்ல நீங்க படிக்கிறதே கஷ்டம். அந்த ஃபைனல் எக்ஸாம் ரொம்ப கஷ்டம். ஆமா. அத பார்க்கிறதா, இந்த வருஷமே முடிச்சாகணுங்கிறது அத விட பெரிய பிரஷர். பிரஷர் வந்து நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண விடாது. ம். பிரஷர் இருந்தா பெர்ஃபார்மன்ஸ் குறைய தான் செய்யும். அப்போ அது என்ன என்ன பண்ண முடியும்? அந்த இடத்த ஹேண்டில் பண்ணணும்ல. ஆமாங்க. அது எப்படி அது எப்படி அந்த ஹேண்டில் பண்றது? மத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றத நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆனா, நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த அவுட் சைட் பீப்பிள் வந்துட்டு நான் வந்துட்டு ப அ டியூன் அவுட் பண்ணிடுவேங்கண்ணா. ம். ஏன்னா, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஒப்பீனியன் தான் இருக்க போது. நான் என்ன பண்ணாலுமே எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ம். ம். பெரிய பிரச்சனை வந்து எங்க வரும்னா, நம்ம பேரண்ட்ஸ் நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதப்ப தான் வரும். ஸோ, ம். இப்ப எங்க வீட்லலாம் என்னன்னா, "ஓகே நீ படி. ம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம். நீ ஆர்டிகல்ஸ் போ. நீ ஃபைனல் படி." அப்படி ஆனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். "பரவால்ல. அதான் கல்யாணம் முடிச்சுட்டு படிக்கலாம்ல." ம். அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸும் இருக்காங்க. ம். படிக்கவே ரொம்ப பிரஷர் பண்ணுவாங்க. ஸோ என்னன்னா, மத்தவங்க எல்லாத்தையும் நம்ம அதாவது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ஒரு பேரண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணுங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம்தான். ம். ஸோ அது வந்து எல்லா பேரண்ட்ஸுமே வந்துட்டு ஃபுல்லா வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அகைன் வந்துட்டு ஒரு அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத பேரண்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்றதும், ம். பேரண்ட் வந்து அவங்களோட சைல்டோட விஷுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்கங்கிறதும் தான் நான் இங்க ம். ப்ளே விஷயம். பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. ஆனா, 2ண்ட் சர்க்கிள், 3ர்ட் சர்க்கிள்ல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதே பேரண்ட்ஸ் தான். இப்ப இருக்கிற அ ஒரு 20 இயர், 30 இயர் அவங்க யாரும் வந்து அவுட் சைட் என்ன சொல்றாங்க? நமக்கு என்ன ம். லைஃப்ல வேணும்? அதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்? ஹார்ட் ஒர்க் போடுறோமா? இல்லையா? அத அவங்க அவங்க தெளிவா இருக்காங்க. ம். பேரண்ட்ஸ் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க, பயப்படுறாங்க. ஆ. அப்போ நீங்க பேரண்ட்ஸ ஹேண்டில் பண்றது உங்களுக்கு கஷ்டமாகுது. இன்னும் ஆல்ரெடியே அவங்கள கன்வின்ஸ் பண்றது கஷ்டம். ஆமா. இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்கன்னா இன்னும் ஆமா. கஷ்டமாகுது. அந்த சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டம்ல. ஆமாங்கண்ணா. அது நம்ம இப்ப நீங்க சொன்னதுனால எனக்கு ஒண்ணு இதாச்சு. நம்ம பேரண்ட்ஸையும் ப்ளேம் பண்ண முடியாதுங்கண்ணா. ஏன்னா, ம். இப்ப நான் வந்து ஒரு பெருசா ஒரு கல்யாணத்துக்கோ, அப்படி பெருசா போறதில்ல. ஆனா எங்க அம்மா, அப்பா எல்லா இடத்துக்குமே போய் தான் ஆகணும். ம். சோ அவங்க அங்க ஃபேஸ் பண்றத வந்து வீட்ல காமிக்க தான் செய்வாங்க. கண்டிப்பா. 25 வயசு ஆச்சு. சும்மா ஏதாவது பேசணும். கேப்ப ஃபில் பண்ணணும். பண்ணணும்னா கேப்ப ஃபில் நம்மளே பண்ண கேப்ப ஃபில் பண்ணணும்னா, "என்னப்பா உன் பொண்ணு என்ன பண்றா?" ஆமா. அது அதுவும் இல்லாமீங்கன்னா, அது என்னமோ ஒரு பெரிய இப்போ பசங்கள நம்ம சொல்றோம் அப்டின்னா, இது நான் பார்த்தது. பட் எல்லா இடத்துலயும் இன்னமும் நடக்குதான்னு தெரியல. அவனுக்கு என்ன 25 தான ஆகுது. இன்னும் கொஞ்சம் வேலைக்கு போட்டும் இது பண்ணுவேன். ம். பொண்ணுக்குன்னா 25 வயசு ஆச்சு இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கேன். ம். இப்போ அவங்களோட தான் நாங்க ஸ்கூல் முடிக்கிறோம். அவங்களோட தான் காலேஜ் முடிக்கிறோம். கெரியர் மட்டும் எப்படி அவங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு செட் ஆகும்? அது அ காமனா இருக்க ஒரு விஷயம். ஆமா. அது அது சோ அப்படியே அதுதான் சொல்றேன். இதெல்லாம் வந்து நம்ம சொசைட்டியோட மைண்ட் செட்ஸ் தான். ம். சோ இது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் ஜெனரேஷன்காச்சும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ம். ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ம். குடுக்க தான் முடியும் ஒழிய, யாரையும் பின்னாடி போய்லாம் மாத்த முடியாதுங்க. இப்போ கப்பிள்ஸ் 2 பேத்துல யாராவது ஒருத்தர் வந்து ஃபினான்ஷியலி சூப்பரா இருப்பாங்க. ம். நல்லா மணி மேனேஜ் பண்ணுவாங்க. ஆ. அ அவங்ககிட்ட மேனேஜ் பண்றதுக்கு அ குடுக்கறது நல்ல விஷயம். ம். ஆனா குடுத்துட்டா, ஆப்போசிட்ல இருக்கவங்க கேட்கறதுக்கு கிடைக்காது. ஏன்னா, இதுனா ஆமாங்க. இதுக்கு தான் செலவு பண்ணணும். அந்த அந்த சிச்சுவேஷன்ல அவங்ககிட்ட குடுக்கறது கரெக்ட்டா? தப்பா? இல்ல அத எப்படி மேனேஜ் பண்றது? ஆனா இப்போ அ குடுக்கறது கரெக்ட் அப்படிங்கிறது, இது வந்து ஒருத்தர் நல்லா அவேரா இருக்காங்க அப்படின்னா, ம். அவங்களுக்கு குடுக்கறது வந்து ஓகே தான். ஆனா எந்த மாரி நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, நம்ம காமன் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நீ மேனேஜ் பண்ணிக்கோ. எனக்குன்னு ஒரு அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு கப்பலா இருக்காங்கனாலுமே, அவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ட்டான ஒரு அ ம். அ ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருக்கும். ம். அவங்களுக்குன்னு இப்போ நான் நான் என் தனியா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போணும்னு நெனைப்பேன். என் தங்கச்சிக்கு ஏதாவது பண்ணணும்னு நெனைப்பேன். ஸோ அந்த மாரிலாம் இருக்கு. ஸோ ஒருத்தர்ட்ட குடுக்குறது ஓகே தான். இதுலயுமே ஒரு கப்பலோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கண்ணா. ம். நம்ம தான் மேனேஜ் பண்றோங்கிறதுனால, நம்ம நெனச்சா தான் ஒண்ணு நடக்கும் அப்படிங்கிற இன்டென்ஷன் இல்லாம, இது நமக்கு ஒரு கப்பலா இது நம்மளோட மனி. இது அவங்களும் ஸ்பெண்ட் பண்ணலாம், நம்மளும் ஸ்பெண்ட் பண்ணலாம். 2 ம். பேத்தோட டிசைர்ஸ்க்குமே அத யூஸ் பண்ணிக்கலாம். ம். அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு காமன் கிரவுண்ட்ல மேனேஜ் பண்ணாங்கன்னா, கொஞ்சம் ஓகே. ஸ்மூத்தா போகும். அப்புறம் இது வந்து ஆக்சுவலா நேச்சுரலாவே நடக்கிறது தான். நான் இப்போ நானே இருக்கேன். நான் பெட்டரா மணி மேனேஜ் பண்ணுவேன். என் ம். பார்ட்னர் வந்து அவ்வளோ பெட்டரா மணி மேனேஜ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கும்போது, ம். நான் வந்து சொல்லுவேன், "நீ இதுக்கு செலவு பண்ணாத" அப்படின்னா, ம். அவங்களுக்கு நான் ஒரு இன்டென்ஷன்ல சொல்லுவேன். அது தேவையில்லாத செலவு அப்படிங்கிறதுனால நான் சொல்லுவேன். ஆனா அவனுக்கு வந்து அது உண்மையிலேயே வேற தேவைப்படுற ஒரு விஷயமா ஓகே. கூட இருக்கலாம். ஸோ ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணி, உண்மையிலேயே இது தேவையா இல்லையாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, கொஞ்சம் ம். 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 நல்ல ரேப்போ பில்ட் ம். பண்ணிக்கிட்டாங்கன்னா எந்த ரிலேஷன்ஷிப்ல ஸ்மூத்தா போகும் இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. ஓகே, ஓகே, ஓகே. ஓகேங்க சிஸ்டர். நீங்க சொல்லுங்க. இது தவிர எ அ வேற கப்பிள்க்கு என்ன சொல்லணும்? வேற ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு? இந்த முக்கியமான விஷயம் வந்து ஒரு அ மேரிட் கப்பிள் இல்லன்னா மேரேஜ் ஆகப்போற கப்பிள்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும். ஓகே. ஃபினான்ஷியல் விஷயத்துல அந்த மாரி.
ஓகே. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து என்ன அப்டின்னா வந்துட்டு, மேரேஜுக்கு முன்னாடியே இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ம். ஸோ நம்ம வந்து இப்போ அரேஞ்ச் மேரேஜ் மெயினா பார்த்தோம்னா, அப்பதான் நம்ம பார்த்துருப்போம். நமக்கு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் இருக்கும். அந்த டைம்ல நமக்கு வந்து இந்த மணி மேட்டர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ம். ஸோ அந்த ஹெசிடேஷன் இல்லாம மேரேஜுக்கு முன்னாடியே இத ஸ்டார்ட் பண்ணிட்டா, மேரேஜ் மேரேஜ் ஆன உடனேவே நம்ம வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினான்ஷியல் பாத்ல போய்க்கலாம். அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா, ஒரு அதிகமா ஏர்ன் பண்ற ஒரு கப்பிள் இருக்காங்கன்னா, கண்டிப்பா 2 பேரும் ஈக்குவலா 100% ஏர்ன் பண்ண போறதில்ல. ஒருத்தர் வந்து அதிகமாவும், கம்மியாவும் தான் ஏர்ன் பண்ண போறாங்க. ஒரு அ இப்ப அவங்க வந்து ஃபினான்சஸ் எல்லாமே ஒட்டுக்கா மேனேஜ் பண்ற பீப்பிளா இருந்தாலுமே, ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடும்னா, எனக்கு வந்து இது வாங்கணும். ஏன்னா நான் தான் அதிகமா சம்பாதிக்கிறேன். ம். ஸோ என்னோட காசுலேருந்து இது குடு. ம். அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லயோ, இல்ல ஒரு கோவத்திலயோ கண்டிப்பா வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த மொமெண்ட் எமோஷனலா ரியாக்ட் பண்ணாம, ம். கொஞ்சம் நம்ம பார்ட்னர் ஏன் இத சொல்றாங்க? ம். அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரேபிட் ஃபயர். ஓகே. நீங்க அஸ் அ பிரைடா நீங்க சொல்லணும். ஓகேவா? ஓகேங்க. சேவிங்ஸ் ஆர் ஸ்பெண்டிங்? அ நான் சேவிங்ஸ் பட் அட் சம் பாயிண்ட் இட் வில் டிபெண்ட் ஆன் மை பார்ட்னர் ஆல்சோ. ஓகே. கேஷ் ஆர் யுபிஐ? யூபிஐங்களா? ஓகே. பிகாஸ் இட் வில் ட்ராக் ஹவ் மச் யூ ஆர் ஸ்பெண்டிங். ஸோ ஓகே. அந்த ரீசன்க்காக. ஈஸி டூ கால்குலேட் அதனாலயா? ஆமாங்க. இப்ப கேஷ்ல குடுக்குறோம் தெரியாது நமக்கு எவ்வளோ ஓ! குடுக்குறோம். அத போய் நோட் பண்ணிருக்கணும். இது ஆமா. அப்படியே ஆனா இன்னொரு கேஷ்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ம். நமக்கு குடுக்குறோங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும். ஹோல்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? இப்ப நம்ம அது ரூ. 1000 மணிய எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துட்டோம். பண்ணுவோம். ரூ. 500 எடுத்து குடுத்துட்டோம்னு இருக்கும். பட் யூபிஐல அது இருக்காது. அந்த ஆமா. ஏன்னா நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம்னே தெரியாம போயிடும். அது நமக்கு ஃபியூச்சர்ல சப்கான்ஷியஸா அதுவும் வந்துருங்க சிஸ்டர். ஆமாங்க. அது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கேஷ வச்சுக்கோங்க. ம். அப்பதான் உங்களுக்கு அந்த ஹேபிட் வரும். அப்படிலாம் இல்ல. ஃபியூச்சர்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ண அதுவும் அந்த நம்பர்ல அந்த கான்ஷியஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். வந்துரும். அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குங்கிறது ஞாபகத்துல வரும்போது இதெல்லாம் வந்துரும். அது கொஞ்சம் பிராக்டிஸ் தான் பட் வந்துரும். பிராக்டிஸ்ல வந்துரும். இது வந்து ஈஸி ஃபார் ட்ராக்கிங். ஸோ யூபிஐ தான். கோல்ட் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பட்ஜெட் ஆர் லக்ஸுரி? பட்ஜெட் பட் ஆல்சோ அட் சம் பாயிண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் மை பார்ட்னர். ஓகே. அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்கம் ஆல்சோ. ஓகே. ஸோ சப்போஸ் அந்த லக்ஸரி எல்லாமே அஃபோர்ட் பண்ற அளவுக்கு எனக்கு இன்கம் இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி ஐ வில் ஆல்சோ. இன்சூரன்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மென்ட்? ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் தென் இன்வெஸ்ட்மென்ட். ஓகே. இஎம்ஐ ஆர் ஃபுல் பேமெண்ட்? இஎம்ஐ பட் பிகாஸ் இட் ஹேஸ் சம் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ். இப்போ ஃபுல் எக்ஸ்பென்ஸ்ங்கிறது வந்து அப்படியே நம்ம கையில இருந்து குடுக்குற மாதிரி தான். ம். ஸோ இஎம்ஐல வந்துட்டு எப்படின்னா, நம்ம அப்பப்போ அது பே பண்ணி முடிச்சுப்போம். அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் இன்ட்ரெஸ்ட் யூ ஆர் பேயிங் ஃபார் தி இஎம்ஐ அண்ட் ஆல் தட் இருக்கு. ஹவுஸ் ஆர் கார்? கார் ஃபர்ஸ்ட் பிகாஸ் இட்ஸ் எசென்ஷியல். இப்போ இருக்க டே அண்ட் டைம்ல வந்துட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட்ங்கிறது வந்து ரொம்ப எசென்ஷியல். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கார். சேலரி ஆர் பிசினஸ்? பிசினஸ். ஓகே. வெட்டிங் பட்ஜெட் ஆர் ஹனிமூன் பட்ஜெட்? ஃபார் மீ இட்ஸ் ஹனிமூன் பட்ஜெட் பட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பீப்பிள். டாக்ஸ் சேவிங் ஆர் வெல்த் கிரியேஷன்? வெல்த் கிரியேஷன். ஓகே. எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கர் ஆர் மெமரி? எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர். மெமரி ஓகே குட்டா இருந்தாலும் வந்து 100% ஆப்டிமம்ல இருக்காது. ஓகே. ஒன் ஃபினான்ஷியல் ஹேபிட் எவ்ரி கப்பிள் ஷுட் ஃபாலோ? மினிமம் சேவிங்ஸ் 6 மந்த்ஸ் ஆர் 8 மந்த்ஸ் பீரியடுக்கு மினிமம் சேவிங்ஸ் Reserve. கண்டிப்பா Reserve. ரிசர்வ் ஃபண்ட் வந்து கண்டிப்பா வச்சிருக்கணும். பிகெஸ்ட் மணி மிஸ்டேக்? ஸ்பெண்டிங் ஆன் lavishly spending Hmm. without financial discipline or like without investment or savings. ஓகே. ஒன் வேர்ட் ஃபார் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்? I will say focus on your career in the beginning, Hmm. but no, focus on your career from the beginning. I don't think it depends on the people because if you focus on your career, like business ஆ இருக்கலாம், Hmm. salary ஆ இருக்கலாம், if you focus on that, obviously you will gain financial freedom. So, Okay. Thank you, sister. Thank you நான் so thank you much. so much, Singna, for giving me this opportunity. Thank you so much.